வணக்கம் நண்பர்களே, கதை உலகிற்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். லக்ஷ்மிபுரம்னு ஒரு சிறிய கிராமம். அந்த கிராமத்தோரத்தில் ஒரு பெரிய ஆறு ஓடிச்சு. பகலில் அந்த கிராமம் அழகாக தான் இருக்கும். ஆனால் இரவு 12 மணிக்கு பிறகு யாரும் அங்கே போக முடியாது. ஏன் தெரியுமா? ஏன்னா அந்த ஆத்தங்கரையில் ஒரு பெண்ணோட அழுக சத்தம் கேட்கும். வெள்ளை உடஞ்சி ஆவியாக அங்கேயும் இங்கேயும் திரிஞ்சிட்ருக்கும். இது கதை இல்லை, கிராம மக்கள் நம்புகிற ஒரு உண்மை. ஒரு நாள் அர்ஜுன்ற ஒரு இளைஞன் சென்னையிலேருந்து தன்னோட தாத்தாவை பார்க்க அந்த கிராமத்துக்கு வந்தான். அவனோட தாத்தா வீடு அந்த ஆத்தங்கரைக்கு பக்கத்தில் தான் இருக்குது. படித்தவன், பயம் தெரியாதவன், இருந்தாலும் அந்த கிராமத்தோட அமானுஷத்தை பற்றி தாத்தா அவன்கிட்ட சொன்னார். இங்கே பாரு அர்ஜுன், 12 மணியிலேருந்து 2 மணி வரை நீ வெளியே எங்கேயும் போகக்கூடாது. எது நடந்தாலும் வீட்டுக்குள்ளே தான் இருக்கணும்னு சொன்னார். அர்ஜுனுக்கு தாத்தா சொல்கிறது மேலெல்லாம் சுத்தமாக நம்பிக்கை இல்லை. ஆனால் அந்த இரவு 12 மணி அடித்தது. அர்ஜுன் தன்னோட ரூமில் புக்கு படிச்சுட்டு இருந்தான். ஆனால் ஒரு வித்தியாசமான சூழல். காற்று வேகமாக வீச தொடங்குச்சு. ஜன்னல் கதவுகள் சத்தம் எழுப்புச்சு. அர்ஜுன் குழப்பத்தோடையே வெளியே வந்தான். சுற்றி எல்லா இடத்துலையும் பார்த்தான். அங்கே யாருமே இல்லை. நாய்கள் எல்லாம் அந்த ஆறு போகிற திசையை நோக்கி அலற ஆரம்பிச்சதுங்க. ஒன்றும் புரியாமல் இருந்த அர்ஜுன் ஒரு தயக்கத்தோடையே அவனும் அந்த ஆற்று போகிற வழியாகவே போனான். அப்போது அந்த ஆத்தங்கரையில் வெள்ளை சேலை அணிஞ்ச ஒரு உருவம். முகம் தெரியலை, முடியெல்லாம் முகத்தை மூடி அந்த ஆவி அந்த ஆத்தங்கரையில் நின்றுட்டு இருந்துச்சு. இதை பார்த்த அர்ஜுனுக்கு ஒரே அதிர்ச்சி கலந்த பயம். வியர்த்து விறுவிறுத்து உடனே அந்த இடத்த விட்டு கிளம்புனான். அடுத்த நாள் அர்ஜுன் கிராமத்து பாட்டிக்கிட்ட தான் இரவு பார்த்ததை பற்றி கேட்டான். அப்போது அந்த பாட்டி விரிவாக சொன்னாங்க. அவள் பேர் லக்ஷ்மி. பேருக்கேற்ற மாதிரி அழகானவ, அன்பானவ. அவளுக்கு வயது கடந்து திருமணம் நடக்கலைன்னு அந்த ஆற்றுல விழுந்து தற்கொலை பண்ணிக்கிட்டான்னு எல்லாரும் சொல்கிறாங்க. ஆனால் அவள் அப்படி பண்ணுற பொண்ணு இல்லை. பாவம், என்ன நடந்ததோ எல்லா உண்மையும் இறந்து போன அவளே வந்து சொன்னாதான் தெரியும்னு பாட்டி சொன்னாங்க. இதை கேட்ட அர்ஜுனுக்கு இதுக்கு ஒரு வழி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி மீண்டும் அடுத்த நாள் இரவு அதே இடத்துக்கு தைரியத்தோடு போனேன். யார் வேணும் உங்களுக்கு? என்ன வேணும்? எதுக்கு ஊர் மக்களை பயமுத்துறீங்கன்னு கேட்டான். அப்போது ஒரு நிசப்தமான அமைதி. பிறகு தண்ணியிலிருந்து மெதுவாக ஒரு கை மேலே எழுந்துச்சு. அதிலிருந்து லக்ஷ்மியோட ஆவி வந்து பேசுச்சு. நான் தான் லக்ஷ்மி. என்னை விரும்புகிறதா இந்த ஊர் தலைவர் ராமன் என்கிட்ட போய் சொல்லி பழகினாரு. நான் ஏழ்மையானவனை தெரிஞ்சதும் என்னை திருமணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி அன்னைக்கு இரவு ஆத்தங்கரை பக்கமாக இருக்க கோவிலுக்கு வர சொன்னார். ஆனால் நான் நம்பி வந்தேன். ஏமாற்றி தண்ணிக்குள்ளே தள்ளிவிட்டு தானும் குதிச்சு தப்பிச்சிட்டாரு. எனக்கு நீச்சல் தெரியாதால துடிச்சு காப்பாற்ற யாரும் இல்லாமல் உயிரிழந்து போனேன். இப்படி என்னை ஏமாத்தினவனா நான் சும்மா விட மாட்டேன்னு சொல்லி அந்த ஆவி மறைஞ்சது. நடந்த எல்லாத்தையும் கேட்ட அர்ஜுன் லக்ஷ்மிக்கு நீதி கிடைக்கணும்னு அவளுக்கு நடந்த அநீதி எல்லாத்தையும் போலீஸ்கிட்ட சொன்னான். 20 வருஷமாக மூடப்பட்டிருந்த லக்ஷ்மியோட கேஸு மீண்டும் திறக்கப்பட்டுச்சு. கேஸோட எவிடன்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி அந்த ராமன் இருக்க ஊருக்கே போலீஸ் போச்சு. நடந்த எல்லாத்தையும் எவிடன்ஸோட ஊர் மக்கள் முன்னாடி சொல்லி அந்த ஊர் தலைவர் ராமனை அரெஸ்ட் பண்ணி போலீஸ் கூப்பிட்டு போனாங்க. ஒரு வழியாக இறந்து போன லக்ஷ்மிக்கும் நீதி கிடச்சிடுச்சு. அர்ஜுன் லக்ஷ்மியை மீண்டும் போய் ஆத்தங்கரையில் சந்திக்கிறான். ஆனால் அப்போது அழுகுரல் இல்லை. அவள் முகத்தில் ஒரு அமைதி. கைகளை இணைத்து நன்றி சொன்னான். மெல்ல வானத்தை நோக்கி உயர்ந்தா. ஒளியாக மாறினாள். நண்பர்களே, லைக் செய்து ஷேர் செய்து எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.